சிவபக்தரான வசுசேனன் என்னும் மன்னனுக்கு வாரிசு இல்லாததால் சிவபெருமான் பார்வதியை பூலோகத்தில் குழந்தையாக பிறக்க அருளினார். அன்றொரு நாள் வசுசேனர் தாமிரபரணியில் குளிக்கும்போது தாமரை மலரின் மீது கிடந்த சங்கை தன் கையில் எடுத்தபோது அது அழகிய பெண் குழந்தையாக மாறியது. மன்னன் இறைவன் அருளால் வந்த குழந்தையை ராஜராஜேஸ்வரி என்று பெயரிட்டு வளர்த்தார். ராஜராஜேஸ்வரி சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்றாள். முக்கியமாக சதுரங்கத்தில் ராஜராஜேஸ்வரி வெல்லவே முடியாதவள் என்று போற்றப்பட்டாள். திருமண வயது வந்ததும் என் மகளை செஸ் விளையாட்டில் யார் ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கே மனம் முடித்து தருவேன் என்று அறிவித்தார். பல இளவரசர்கள் போட்டியிட்டும் ராஜராஜேஸ்வரியை வெல்ல முடியாமல் தோற்றனர். தன் மகளுக்கு திருமணமே நடக்காதா என்ற கவலையில் மன்னன் சிவபெருமானிடம் முறையிட மறுநாள் முதியவர் ஒருவர் போட்டியில் கலந்து கொண்டார். ஆட்டம் தொடங்கியது. அதுவரை தோல்வியே கண்டிராத ராஜராஜேஸ்வரி அந்த முதியவரிடம் தோற்றுவிட்டாள். மணமகன் வயதானவர் என்பதில் கவலைப்பட்ட அரசர் மீண்டும் சிவனை தியானிக்க முதியவர் மறைந்து சாட்சாத் சிவபெருமான் தோன்றி பார்வதி தேவியை மணமுடித்தார். இதனால் இத்தலத்து இறைவன் சதுரங்க வல்லபநாதர் எனப்படுகிறார். இங்கு வந்து வேண்டினால் செஸ் விளையாட்டில் தேர்ச்சி பெறலாம் என்பது நம்பிக்கை.